ஹலோ ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு ஸ்டடி IQ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா January 30க்கான கரண்ட் அஃபேர்ஸ் MCQ கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 20+ கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி IQ தமிழ் அப்படின்னு நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குரூப்பில் நான் எதுக்கு ஜாயின் பண்ணணும், இதில் ஜாயின் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஸோ இந்த வீடியோவோட பிடிஎஃப்லாம் வந்து அந்த குரூப்பில் தான் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ கடைசியில் எக்ஸாம் போகிற டைமில் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எடுத்தோடனே வந்து ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் நம்ம சேனலில் இருக்க மாதிரி நேற்று பார்த்த கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ். ஸோ ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்டில் போடுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி வந்து அந்த மேலே இருக்க ஐ பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு ஸ்டாட்டிக் கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கும் வந்து அப்படியே வந்து ஆன்சரை தட்டி விட்டுருங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்களா? ஸோ நேற்று நம்ம சேனல் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து ஸோ அந்த 5 கொஸ்டினுக்கும் அப்படியே பார்த்தோன்னே உங்களுக்கு ஆப்ஷனே இல்லாமல் ஆன்சர் தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். As per the Ministry of Agriculture, Farmers Welfare, first advance report for 2019-20, what is the estimated total horticulture production? So அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்து ஹார்டிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் 2019-20 வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹார்டிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஸோ அந்த கார்டனிங் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ கார்டனிங் பண்ணி இந்த ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது மாதிரி கல்டிவேட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதான் வந்து ஹார்டிகல்ச்சர் ப்ரொடக்ஷன். 2019-20 வந்து எவ்வளோ மில்லியன் டன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு அந்த மினிஸ்ட்ரியிலேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து 313.35 மில்லியன் டன்ஸ். ஸோ அந்த நம்பர் ரொம்பவே முக்கியம், 313.35 ஞாபகம் வச்சுக்கோங்க. So India's first underwater metro rail that will run partly under Hooghly River will be completed in which Indian city by March 2022? ஸோ வந்து அண்டர் வாட்டர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஸோ அந்த ஹூக்லி ரிவருக்கு வந்து கெட்ட போகிறாங்க. ஸோ March 2020 டெட்லைன் வந்து அதுக்குள்ளே வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல அப்படின்னா வந்து கொல்கத்தா, ஸோ வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவில் தான் வந்து இந்த ஹூக்லி ரிவர் கீழே வந்து மெட்ரோ அண்டர் வாட்டர் மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து கெட்ட போகிறாங்க. ஸோ இது வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருக்கவங்க யாருன்னா KMRC, கொல்கத்தா மெட்ரோ ரயில் கார்பரேஷன். ஸோ கொஸ்டின் இப்படி கூட வரலாம். ஸோ அந்த ஹூக்லி ரிவரில் வந்து ஸோ அந்த அண்டர் வாட்டர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வந்து யார் வந்து அண்டர்டேக் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து கொல்கத்தா மெட்ரோ ரயில் கார்பரேஷன். Which crops productions first estimate for 2019-20 was released by National Collateral Management Services Limited. ஸோ நேஷனல் கொலாட்ரல் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் லிமிடெட்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க எந்த கிராப்ஸ்க்கான 2019-20 அந்த ப்ரொடக்ஷன் லிஸ்ட்டு, ஸோ எவ்வளோ வந்து அந்த கிராப்லேருந்து அந்த ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ராபி கிராப்ஸ். ஸோ ராபி கிராப்ஸோட ப்ரொடக்ஷன் தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேம் த வைரஸ் whose global risk degree was increased from moderate to high by World Health Organization. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து ஸோ அந்த வைரஸோட பாதிப்பு வந்து மாடரேட்லேருந்து ஹை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்ததுனா வந்து இது நியூஸில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ கொரோனா வைரஸ் இது எங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வுஹான் சைனா அப்படின்ற இடத்துல இருந்து ஸோ உலகத்துக்கே வந்து இந்த வைரஸ் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ அதை தான் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து மாடரேட் டு ஹை அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. Which nation has moved a resolution against India over Citizenship Amendment Act and clamped down on Jammu and Kashmir? ஸோ ஒரு யூனியனோட ஒரு அசம்பிளியில் வந்து ஸோ அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களே அது, அப்புறம் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து அந்த இன்டர்நெட்லாம் ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்காங்களா, ஸோ அதை எதிர்த்து வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த யூனியனில் வந்து அப்படின்னா வந்து யூரோப்பியன் யூனியன். ஸோ யூரோப்பியன் யூனியன் வந்து ப்ரூசல்ஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ப்ரூசல்ஸ், பெல்ஜியம். ஸோ இப்படி தான் வந்து அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும். ஸோ ஒரு நியூஸ் படிக்கிறப்போ வந்து சரி அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் படிச்சிட்டிங்கன்னா ஸோ இதே ஒரு யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு 3 நாள் கழிச்சு இன்னொரு நியூஸில் வரும். ஸோ அப்புறம் இன்னொரு 3 நாள் கழிச்சு இன்னொரு நியூஸில் வரும். ஸோ இப்படியே வரப்போ வந்து தொடர்ந்து அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உங்களுக்கு மனப்பாடம் வரும். ஸோ இப்படி தான் வந்து அந்த ஸ்டாட்டிக்லேருந்து அந்த ஹெட் குவார்ட்டர்ஸு, அந்த கண்ட்ரி கரன்சி கேபிட்டல் எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் உள்ளே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே வந்து மறக்காது. ஸோ அதே மாதிரி இந்த யூரோப்பியன் யூனியனில் டோட்டல் மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து 27 பேர் இருக்காங்க. ஸோ வந்து 28 பேர் வந்து இருந்தாங்க. ஸோ இந்த பிரெக்சிட் டீலுக்கு அப்புறம் வந்து இந்த UK வந்து வெளியே போனால பிரிட்டன் எக்ஸிட், அதான் வந்து பிரெக்சிட். ஸோ அவங்க வெளியே போனனால வந்து இப்போ 27 கண்ட்ரிஸ் வந்து அந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்காங்க. வாட் இஸ் த தீம் ஆஃப் த 13th edition ஆஃப் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தட் வாஸ் inaugurated in Dhaka, Bangladesh? ஸோ தாக்கா பங்களாதேஷில் வந்து 13th edition, அந்த எடிஷன் வந்து ரொம்பவே முக்கியம். 13th edition ஆஃப் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு. ஸோ அதோட தீம் என்ன தீமில் வந்து நடந்திருக்கு அப்படின்னா வந்து அண்டர் த வேர்ல்டு அப்படின்ற தீம் கீழே தான் நடந்திருக்கு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து சுர்ஜித் பையன் இருக்காங்கல்ல, ஸோ அது நம்ம வந்து அந்த விஷயம் வந்து நம்ம யாருக்குமே மறக்காது. ஸோ அவன் வந்து அண்டர் த வேர்ல்டு
ஸோ வந்து பூமி கீழே வந்து போயிட்டாலே அண்டர் த வேர்ல்டு போனனால வந்து ஸோ வந்து அதையே ஒரு தீமாக வச்சு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் க்ளூ. இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. நேம் த பிரசிடென்ட் ஆஃப் பிரேசில் who visited India recently and attended the 71st Republic Day of India as the chief guest. ஸோ இதுவுமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ பார்த்துருப்போம். ஸோ எந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட், பிரேசில் கண்ட்ரியோட பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் யாருன்னா ஜேர் போல்ஸ்னாரோ. அவர் தான் வந்து ரிப்பப்ளிக் டேவோட சீஃப் கெஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. How much stake of Air India was decided to sell by government of India? ஸோ ஏர் இந்தியா வந்து கவர்மெண்ட் வந்து சேல் பண்ண போகிறாங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டேக்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்கன்னா 100% ஸ்டேக்ஸ் வந்து ஷேர் வந்து சேல் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து ப்ரைவேட் வந்து யாருனாலும் வந்து அதை வாங்கிக்கலாம். ஸோ அதை பிட் பண்ணுறதுக்காக டெட்லைன் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா March 17. ஸோ March 17, 2020. ஸோ அதை வாங்க வந்து யாராவது ப்ரைவேட்டில் யாராவது விரும்புனாங்க அப்படின்னா வந்து ஸோ March 17, 2020 வந்து அவங்க விருப்பத்தை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த வாங்குற கம்பெனியோட நெட் ஒர்த்து வந்து 3500. ஸோ அந்த கம்பெனியோட நெட் ஒர்த் வந்து 3500 கோடிக்கு மேலே இருந்தால் தான் வந்து அவங்க ஏர் இந்தியா வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. Name the state that has signed a tripartite agreement with National Democratic Front of Bodoland Government of India recently to boost peace in the state. ஸோ வந்து ஒரு ட்ரைபேட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ அந்த நேஷனல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஆஃப் போடோலேண்ட், அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் அந்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட். ஸோ இந்த நேஷனல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஆஃப் போடோலேண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விடுதலை புலிகள் எல்டிடி இருக்காங்களே, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இயக்கம் வந்து அவங்க ஸ்டேட்லேருந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் இனிமேல் அதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தீவிரவாத செயல்லாம் இதுலேயும் ஈடுபட மாட்டோம், மக்களோட பீஸ்க்காக வந்து நாங்கள் இனிமேல் வந்து சரண்டர் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வெப்பன்ஸ்லாம் சரண்டர் பண்ணி ஒரு டீல் கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டோட. ஸோ எந்த ஸ்டேட்டில் அப்படின்னா வந்து அஸ்ஸாம். ஸோ நேஷனல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஆஃப் போடோலேண்ட் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு அஸ்ஸாம் வந்து ஞாபகம் வந்துடணும். How many memorandum of understanding were signed between India and Brazil during Brazil's President Jair Bolsonaro visit to India? ஸோ அந்த பிரசிடென்ட் வந்து ரிப்பப்ளிக் டேக்கு இந்தியாவுக்கு வந்தார் இல்லையா. ஸோ வந்த கையோட வந்து ஒரு 15 MOU வந்து, ஸோ நானே ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ ஒரு 15 MOU வந்து சைன் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த MOUலாம் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ யாராவது வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க, இல்லை மோடி வந்து ஒரு கண்ட்ரி விசிட் பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஸோ அந்த MOUஸ்லாம் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் வந்து சைன் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அந்த நியூஸ் படிக்கும் போது எக்ஸ்ட்ராவாக பார்த்து வச்சுக்கோங்க. Name the Indian steel firm that has signed an agreement with Brazilian gunmaker Taurus Armas to produce and sell guns in India. ஸோ அந்த பிரேசில் வந்து ஒரு கன் மேக்கர் கம்பெனி இருக்கும், அந்த டாரஸ் ஆர்மாஸ் அப்படின்ற கம்பெனி. ஸோ அவங்க கூட எந்த இந்தியன் ஸ்டீல் கம்பெனி வந்து அந்த கன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஜிண்டால் ஸ்டீல். ஸோ ஜிண்டால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜிண்டால் ஸ்டீல் தான் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. Who was unanimously elected as the life president of Asian Tennis Federation during ATP's board of director meeting in Melbourne, Australia. ஸோ வந்து ஏஷியன் டென்னிஸ் ஃபெடரேஷனோட லைஃப் டைம் பிரசிடெண்ட்டாக வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் யார் அப்படின்னா வந்து அனில் கண்ணா. ஸோ இதுக்கு எப்படி க்ளூ வைக்கலாம்னா அனில் கண்ணா. ஸோ ஏஷியன் டென்னிஸ் ஃபெடரேஷனா, ஸோ டென்னிஸ் கிரவுண்ட் வந்து ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஒரு அணில் வந்து குறுக்கே கூட அந்த மேட்ச் வந்து நடத்த விடாமல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதோட பிரசிடென்ட் வந்து அனில் கண்ணா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேம் த ஃபர்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் டு பி the United Kingdom of Great Britain, Northern Ireland after Brexit. ஸோ இந்த Brexit டீலுக்கு அப்புறமா வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து ஒரு அம்பாசிடர், கிரேட் பிரிட்டனுக்கு வந்து ஒரு அம்பாசிடர் ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் யார் அப்படின்னா வந்து ஜோயா வேலாடி அல்மேடியா அப்படின்றவர் தான் வந்து யூரோப்பியன் யூனியனோட யுனைடெட் கிங்டம் ஆஃப் பிரிட்டனோட அம்பாசிடர். சச்சின் பல்சால், இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆஃப் விச் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ரிசைன் ரீசென்ட்லி. ஸோ சச்சின் பன்சால் அப்படின்றவர் வந்து எந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட டைரக்டர் வந்து ரீசெண்டாக வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து உஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஸோ இந்த உஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூர். ஸோ இன்னொரு 4 நாள் இது நியூஸில் வந்துச்சுன்னா உஜீவன் பெங்களூர் அப்படின்னு சொல்லி தூக்கத்தில் நைட்டு 3 மணிக்கு எழுப்பி கேட்டாலும் வந்து நீங்களே சொல்லிடுவீங்க. ஸோ இந்த சச்சின் பன்சால் அப்படின்றவர் யாருன்னா ஃப்ளிப்கார்ட்டோட கோ ஃபவுண்டர். ஸோ ஃபர்ஸ்ட் அமேசானில் வேலை பார்த்துட்டு இருந்து ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்தியாவில் வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து ஆரம்பிச்சாரு. ஸோ அதுக்கப்புறமா அது லாஸ்ட்டில் போனதுக்கப்புறம் அது வந்து வால்மார்ட் அப்படின்ற கம்பெனிக்கிட்ட வந்து வித்துட்டாரு. அதோட மேஜர் ஷேர்ஸ் வந்து வால்மார்ட் வந்து வித்துட்டாரு. ஸோ இது வந்து இந்த நியூஸ் படிக்கிறப்போ வந்து ஸோ இந்த சச்சின் பன்சாலை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்புறம் கீழே வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட்டோட ஓனர், அந்த ஃப்ளிப்கார்ட் வந்து வால்மார்ட்டை வித்துட்டாரு அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இதுலேருந்து கூட உங்களுக்கு கொஸ்டின் வர சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படியே போகிற போக்கில் நீங்கள் இப்படி படிச்சுட்டு போகிற விஷயம் தான் வந்து பின்னாடி வந்து எக்ஸாம் உங்களுக்கு கை கொடுக்கும். இதுக்கு தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிச்சிங்கன்னா தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் படிக்க முடியும். கடைசி நேரத்தில் கேப்சூல் படிச்சிங்கன்னா அந்த ஒன்லைனர்ஸ் மட்டும்தான் வச்சுட்டு போக முடியும். ஸோ டெய்லி படிங்க. Which firm won the BFSI Digital Innovation Award 2020 for Cloud Solution? ஸோ BFSI Digital Innovation Award கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்காக கொடுத்துருக்காங்க? ஸோ இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொண்டு வந்ததுக்காக பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த பேங்கிங் கொஸ்டின்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த அப்ரிவேஷன்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிஎஃப்எஸ்ஐ அப்படின்றதுக்கு என்ன அப்ரிவேஷன்னா, பினா பேங்கிங், எஃப்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், எஃப்எஸ், ஐ வந்து இன்சூரன்ஸ். ஸோ அதான் வந்து பிஎஃப்எஸ்ஐ டிஜிட்டல் இனோவேஷன் அவார்ட். ஸோ பேங்கிங் டேர்மில் எது வந்தாலும் அந்த அப்ரிவேஷன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அதுலேருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து வரும். Name the state that displays its tabloids with the theme Land of Unique Craftsmanship and Culture during the 71st Republic Day on Best Tabloid Awards. ஸோ இந்த டேப்லாக்ஸ்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ரிப்பப்ளிக் டே பரேடில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு மாடல்லாம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டோட கல்ச்சர் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் வந்து பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து லேண்ட் ஆஃப் யூனிக் கிராஃப்ட்மேன்ஷிப் அண்ட் கல்ச்சர் அப்படின்ற ஒரு மாடல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த பெஸ்ட் டேப்லாக்ஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அது எந்த ஸ்டேட் அப்படின்னா வந்து அஸ்ஸாம். ஸோ அஸ்ஸாம் தான் வந்து அந்த பெஸ்ட் டேப்லாக்ஸ் அவார்ட் வாங்கியிருக்காங்க. Find the Oxford Hindi word of the year for 2019. ஸோ ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி வந்து ஹிந்தி வேர்ட். ஸோ ஹிந்தியில் வந்து ரொம்ப அதிகமாக கூகுளில் சர்ச் பண்ண வேர்டு, ஸோ வந்து நிறையா பேர் வந்து யூஸ் பண்ண வேர்டு தான் வந்து அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஹிந்தி வேர்ட் ஆஃப் த இயர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எந்ததுன்னா சம்விதான், கான்ஸ்டியூஷன் அப்படின்றது தான் வந்து ஸோ அதிக பேர் வந்து இந்தியாவில் பயன்படுத்தினால இந்த ஹிந்தி வேர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நரிசக்தி அப்படின்றது வந்து ஸோ ப்ரீவியஸ் இயர் 2018 ஹிந்தி வேர்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ 2019 வந்து சம்விதான். Which year is set as a target for Indian Railways to run entire rail network with 100% of electricity? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரயில்வே நெட்வொர்க் வந்து எலக்ட்ரிசிட்டிலே ரன் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ப்ராஜெக்ட் இந்தியன் ரயில்வேஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்போக்குள்ள வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டெட்லைன் செட் பண்ணியிருக்காங்க 2024. ஸோ இந்த டெட்லைனுமே வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நியூஸ் படிக்கிறப்ப ஏதாவது ஒரு டெட்லைன், ஸோ இந்த விஷயத்தை வந்து இதுக்குள்ளே பண்ண போகிறாங்க, இந்த விஷயத்தை இதுக்குள்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னா தான் அந்த டெட்லைன்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும். ஸோ அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. Who chaired the Rajya Sabha panel on child pornography that submits 40 recommendation to Venkaiah Naidu? ஸோ இந்த ராஜ்யசபா மெம்பர் இவர். ஸோ அவர் வந்து அந்த ஒரு 40 ரெக்கமெண்டேஷன் ஸோ சைல்ட் போனோகிராஃபிலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்றத வந்து ஸோ வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து ராஜ்யசபாவில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் யார் அப்படின்னா வந்து ஜெய்ராம் ரமேஷ். ஸோ இவர் வந்து காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்த அந்த கர்நாடகா ராஜ்யசபா எம்பி. ஸோ அவர் தான் வந்து அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து வெங்கையா நாயுடு வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, அந்த சைல்ட் போனோகிராஃபிலாம் அது ட்ரெண்டிங் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதை பார்க்குறவங்களுக்குலாம் வந்து ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஜெய் அதை எடுத்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு அப்படியே கிளிக் ஆகும். ஸோ சைல்ட் போனோகிராஃபி அப்படின்னு கொஸ்டினை பார்த்தோன்னே ஆமாம் ஜெயில் அந்த ஜேஏஐ வருது அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் க்ளூ வச்சு ஒரு கொஸ்டினுக்கு பண்ணீங்க அப்படின்னா வந்து எப்பயுமே மறக்காது. வினித் சக்சேனா ஆஃப் ராஜஸ்தான் announced his retirement recently. He belonged to which sports? ஸோ வினித் சக்சேனா ராஜஸ்தான் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து எந்த ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவர் அப்படின்னா வந்து கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட் பிளேயர். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லாம் அந்த ராஜஸ்தானில் வந்து லீடிங் ரன் ஸ்கோரராக இருந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. ஸோ இதே பேரில் வந்து ஒரு கிரிக்கெட்டர் ஜலஜ் சக்சேனா, இவர் வந்து வினித் சக்சேனா, அவர் வந்து ஜலஜ் சக்சேனா பார்த்துருப்போம். ஸோ அவரும் கிரிக்கெட்டர் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் ஒரு ரெக்கார்ட்லாம் பண்ணார். ஸோ அது என்ன ரெக்கார்டு, அவர் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர் அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க. Name the Arjuna awardee and former India women's hockey team captain who passed away recently. ஸோ இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீமோட கேப்டன் அப்புறம் அர்ஜுனா அவார்ட் கூட வாங்கியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இறந்து போயிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா வந்து சுனிதா சந்திரா. ஸோ மத்திய பிரதேஷ். இவங்க எந்த ஸ்டேட்னா வந்து மத்திய பிரதேசை சேர்ந்தவங்க. ஸோ இந்த ஆபிச்சுவரி நியூஸில் வந்து நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க பேர், அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது அடிஷ்னல் நியூஸ்னால் வந்து ஸோ அவங்க இப்போ சப்போஸ் ஒரு சிங்கராக இருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு ஆல்பம்க்கு வந்து ஃபேமஸாக இருந்திருப்பாங்க. ஒரு ஆக்டராக இருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ ஒரு மூவியில் நடிச்சதுக்காக ஃபேமஸாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா வந்து அதையும் சேர்த்து படிச்சுக்கிங்கன்னா அந்த ஆபிச்சுவரி நியூஸ் வந்து ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நியூஸ் வந்து அவள் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்கறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.